செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம். வருஷவாக்கம் வெப்பேரி நமக்கு தெரியும். அங்க இந்த ஜெயின் சமூகத்தினர் பெருமளவில் வச்சுக்கிறாங்க சார். அவங்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு. வருஷம் வருஷம் அவங்க இந்த இந்த சாமியார்கள், அவரை என்னத்தை சேர்ந்த சாமியார்களை இந்த தேர்ல பவனி வருவது வழக்கமா. இது அநேகமா 75-76 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க சாமியார் அவர் என்ன பண்ணிருக்காரு, நிர்வாணமாவ அந்த தேர்ல பவனி வந்திருக்காரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஒட்டு துணி கூட இல்லாம நிர்வாணமா வருது. இதுல வந்திருக்காரு. ஆனா அந்த வெப்பேர்களுக்கும் பக்கத்துல, அதாவது புரசவாக்கம் 2 பக்கமும் கடைக்காரர்கள் யாரும் என்ன அப்படி நிர்வாணம் மாதிரியான யாரும் கேட்கவே இல்லைங்க. காரணம் என்ன, இந்த ஜெயின் சமூகத்தின கொஞ்சம் வசதியானவங்க. நம்ம ஏதாவது கேள்வி எடுத்தா நாளைக்கு ரவுடிங்களை வச்சு கடையை அடிச்சு குடைப்போம் அப்படிங்கிறதால இந்த கடைக்காரர்கள் யாரும் கேட்கல. பெரும்பாலும் வீடுகள் இருக்காது அந்த பரசவாக்கத்துல பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அவங்க இந்த சாமியார் அப்படியே நிர்வாணமா வந்திருக்காரு. வந்து சென்னை மில்லர்ஸ் ரோடுனா இப்ப ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த எண்டுல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவர் விடுதி இருக்கும். அந்த மாணவர் விடுதி அப்ப இருந்தது, இப்ப வந்து அது மூடி இருக்கு. எங்க நுழைஞ்ச உடனே இது மாணவர்கள் கேட்பாங்க இல்லையா, உடனே வந்து அந்த ஜெயின் துறவியை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி, அப்புறம் அங்க மற்ற வயசுல கேட்டுருந்தான் இல்லையா அவனை தோத்தி எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து அவங்களுக்கு அதை இந்த சாமியார் கட்டி பொட்டலமா கட்டி 2 சாத்திருக்காங்க. இதுக்குள்ள போலீஸ் பக்கத்துல நேருபார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தான் கூப்பிட்டு தூரம். உடனே அவங்க வந்து இந்த சாமியார் பொட்டலம் கட்டின போய் வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு தூக்கி ஜீப்ல போட்டு போயிட்டாங்க. பாருங்க, சமூகத்துல யாருக்குமே ஒரு அக்கறை இல்லை, மாணவர்களுக்கு மட்டும்தான் அது இருந்திருக்கு. இன்னைக்கு அது நடந்ததுன்னா சத்தியமா யாரும் போய் கேட்க மாட்டாங்க. யாரு கேளுங்க, இன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவர் விடுதி அங்க இல்ல. அந்த விடுதி இருக்க வழியா மாணவர்கள் இருப்பாங்க இல்ல. ஏன் சார் இப்படி வாத்து கூட்டமா மக்கள் இருக்கணும்? யாராவது ஒருத்தன் கேட்பான்னா எப்படி தகுதி கேட்க வேண்டாம், நிர்வாணமா வரலாம் அந்த நாட்டுல. நினைச்சு பாருங்க, அது என்னது, மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ ஆன்மீகத்தின் பெயராலும் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு பெரியவர் சாமி கும்பிட போறாரு. அவர் ஏதோ யோசனை இல்ல, பக்கத்துல ஒரு கழுதை குட்டி நிக்குது, அதை முடிய பிடிச்சி இழுத்து விட்டு போயிடுறாரு. இத பின்னாடி வரவெல்லாம் கவனிக்கிறான். ஓ, அது முடிய பிடிச்சி இழுத்தாதான் நமக்கு புண்ணியம் பிறகுன்னு ஒவ்வொருத்தரும் அது முடிய பிடிச்சி இருக்க ஆரம்பிச்சாங்க. வலிதாங்க போய் கடைசியில அந்த இப்படி பல பேர் செஞ்சா என்ன செய்யும், அது ஊழ விட்டுட்டு ஓடுது. ஏதே அந்த கழுதை கட்டிட்டு ஓடுது. இதுதான் சார் மக்கள் கூட்டம். ஒருத்தன் ஒண்ணு செஞ்சா நம்ம ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு கேட்கவே மாட்டாங்க. மூடர்கள் கூட்டம். அதனாலதான் இதை வாத்து கூட்டம்னு இப்ப சமீபத்துல சில பதிவுகள்லாம் அதை சொல்லியிருக்கேன். ஏன் சார் இப்படி கண்மூடித்தனமா இருக்கணும்? நமக்குன்னு ஒரு இது கிடையாது, சென்ஸ் கிடையாது, கேட்க கூடாது. இப்படி இந்த சாமியார்கள் இந்த நிலவரம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அடிமனசுல ஆழ் மனசு சொல்றீங்களா, அதுல எக்ஸிபிஷனிசம், தன்னுடைய நிர்வாண உடம்ப அடுத்தவட்ட காட்டுறதால செக்ஷுவல் கிராட்டிபிகேஷன் சொல்லுவாங்க அது உளவியல்ல. அதாவது ஒரு செக்ஷுவல் சந்தோஷம் கிடைக்கிறான் அவங்களுக்கு. சாமியார்களை பொறுத்தவரை 2 விதத்துல அவங்களுக்கு அந்த நன்மை. ஒண்ணு, டு டிஃபை தி அத்தாரிட்டி. நீ என்னையா சொல்றது, நான் என்ன கேட்கணும், நான் அப்படித்தான் நிர்வாணம் வரும், அது என் சாமி அப்படிதான் சொல்றது என்ன அடிமா. சோ இப்படி வந்து அத்தாரிட்டி வந்து, ஏன்னா என் காலில் வந்து இந்த நாட்டுக்கு பிரசிடென்ட் விழுகிறான், ஜனாதிபதி விழுகிறாங்க, அதாவது ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் விழுறாங்க. நீ சாதாரண மனுஷன், நான் அப்படிதான் வருவான் அப்படிங்கிற அந்த திமிரு, அதுக்கு டிஃபை அத்தாரிட்டின்னு பேரு. இன்னும் ஒரு எப்படின்னா, இந்த உண்மையிலேயே எக்ஸிபிஷன் அது மென்டல் டிசார்டருங்க, செக்ஷுவல் டிசார்டர்னு பேரு. அந்த செக்ஷுவல் டிசார்டர்ல இவன் வந்து இவனுடைய குறைய வந்து இவன் நிவர்த்தி பண்ணிக்க மாட்டான். இந்த எக்ஸிபிஷன் இருக்கிறது என்னன்னா, தன் நிர்வாண உடம்பு காட்டுறதால அவனுக்கு ஒரு செக்ஷுவல் சந்தோஷம் கிடைக்குதுங்க. அதுதான் உண்மை. இப்ப சாதாரண ஆளு ஒருத்தன் காட்டினானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஷோயர்ஸ்னு பேராத உளவியல்ல. அவன் ஏங்கிறானா, அவனை மற்றவன் கிண்டல் பண்ணிருப்பான், பொம்பளை மாதிரி நடக்கிறிய, அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்ட்டு. அந்த கோபத்துல அவன் என்ன பண்ணுவான், அவன் வருத்தப்படுவான். அது அவன் ஆழ் மனதுல பாதிக்கும். பாதித்த உடனே நானும் ஆண் தாண்டா பாடுறாங்கிறதுக்காக தன்னுடைய அந்த ஆண்மையை எடுத்து வெளியில காமிச்சிட்டு நிற்பான். அவன் ஷோயர்ஸ். அவன் மன்னிக்கலாம், ஏன்னா மனநலத்தால பாதிக்கப்பட்டவன். ஆனா இந்த சாமியா இருக்கான் பாருங்க, இவெல்லாம் கால்குலேட்டிவ் ஃபெலோஸ். பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருப்பான், டிஃபை அத்தாரிட்டிங்கிறது இருக்கும், இந்த மென்டல் டிசார்டர், அது மாதிரி எக்ஸிபிஷன் 2 இருக்கும். 2யுமே சேர்த்து வச்சு இவர் ஏதோ புனித ஆத்மா மாதிரி பண்ணுவான். அதனாலதான் சொல்றான், மக்கள் யாரை கேட்கணும்,
அன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த சட்டக்கல்லூரி மூடி கிடக்கு. அவங்க இல்லைன்னா என்ன அவங்க நினைச்சு பாருங்க. நிச்சயமா இன்னைக்கு அந்த சாமியார் மாதிரி அருங்க நிறைய பேர் வருவாங்க. நம்ம மக்களுக்கு கேட்க திறனி இல்லைங்க அப்படின்னு கூறி மக்கள் வாத்து கூட்டமா இருக்கக்கூடாது. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். அதனால வர விளைவுகள் எதுவாக இருந்தாலும் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இதை நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.